வந்தால் போகாதது அப்படின்னா புகழும் பழி சொல்லும் போகாததான். அதே போல போனால் வராததுன்னு என்னங்க, மானமும் உயிரின்றிருக்காங்க. நம்முடன் வருவது பாவமும் புண்ணியம் இருக்காங்க. அடக்க முடியாதது ஆசையும் துக்கமும் இருக்காங்க. தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும் இருக்காங்க. பிரிக்க முடியாதது பந்தமும் பாசமும் இருக்காங்க. எல்லோருக்கும் சமமானது பிறப்பும் இறப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, முருகபெருமானை கேட்டீங்களா, எப்படி என்னுடைய குலக்கடவுள் எம்பெருமான் முருகபெருமானை நீங்க கேட்டீங்களோ, வேற எதை வேணா நான் உனக்கு கேட்டுக்கலாம். ஆனால் இந்த கதையே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கானது. அதுல முருகனை பத்தி பேசாம சிலப்பதிகாரத்தை அவர் அத பண்ணாரு. சாமி, கதையோட சாராம்சத்தோட நீங்க பேசிருக்கீங்க, ஒன்னும் தவறு இல்லையா? சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், என்னமா இப்ப மும்மூர்த்திகள் என்பது யாரு சாமி? பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மன் விஷ்ணு சிவன். பிரம்மன் கையில என்ன வச்சிருப்பாரு? பிரம்மனாகப்பட்டவர் 7 எழுத்தாணி வைத்திருக்கிறார். சரி, சிவனாகப்பட்ட